தேவர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, ஒரு படம் பண்றப்ப கண்டிப்பா உட்காந்துக்கிட்டு, முதல்ல வந்து என்ன கதைய கொண்டு வா அப்படின்னு கதைய கொண்டு வந்தா, அந்த கதையோட மட்டும் ஒரு படம் பண்றது இல்ல. கலாய் பூசுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. தூயவன்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்படி இவர் உள்பட கலைஞானம் உள்பட பல பேர் இருப்பாங்க. இவங்கள வச்சு அந்த கதையில என்ன வேற மாற்றங்கள் என்ன செய்யலாம்? கூடுதலா என்ன செய்யலாம்? அப்படின்னு இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு கதை யார் கதையா இருந்தாலும், பெரும்பாலும் ஒரு சில படங்கள்ல தேவருடைய தம்பி எம்.ஏ. திருமுகன் தான் அந்த படத்த வந்து இயக்குவாரு. ஆசிமுகம் இதெல்லாம் அவர்தானே? திருமுகம். திருமுகம். இல்ல நிறைய தேவர் ஃபிலிம்ஸ் அவர் எடுத்து. ஆமாமாமா. பெரும்பாலான படங்கள் அவர் தான் இயக்குவாரு. அவர் ஆசிமுகம் அவங்கது இல்லையோ? அவங்க நினைவில்ல. ஆசிமுகம் முகராசி ஏதோ நினைவில்ல. அது எம்.ஏ. திருமுகன் தான் இயக்குவாரு. இன்னொருத்தர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் மாரியப்பன். அவர் தான் மத்த புரொடக்ஷன் வேலைகளை கவனிப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணன், தம்பி 3 பேருக்கு பெரும்பாலும் இதுக்குள்ள இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்தை இன்னும் 3 பேருக்கு தொழில் தெரியும் முக்கியமானது. தேவருக்கு தெரியும், அவர் தம்பி மாரியம்மனுக்கு தெரியும், தம்பி திருமுகத்துக்கு தெரியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க குடும்பமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்ப இப்ப பல தயாரிப்பாளர் என்ன அப்படின்னா, நீங்க அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத பல பேர் தயாரிப்பாளர் வர்றாங்க.